நண்பர்களே, இந்த வருஷம் முடியணும் 47 நாட்கள் தான் இருக்கு. அது உருப்படியான முறையில் யூஸ் பண்ணிக்கிறதுல இன்னைக்கு 4/25 கைஸ். நமக்கு செமஸ்டர் டேட் அறிவிச்சிட்டாங்க. அடுத்த மாசம் 4ஆம் தேதி. அதுக்காக ஸ்டடி ஹாலிடேஸ் விடுவாங்க. நானும் காத்துன்னு இருக்கேன். பட் நம்ம காலேஜ் தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் எந்த தகவலுமே வரல. சில பேர் இந்த வாட்டி ஸ்டடி ஹாலிடேஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நினைச்சாதான் லைட்டா சங்கடமா இருக்குது. இன்னைக்கு காலேஜுக்கு வேற லேட் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாமே போயிட்டேன். பிரேக் பீரியட் விட்டதும் குடுகுடுன்னு கேண்டீனுக்கு வந்துட்டு 3 கல் தோசை வாங்கி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்ப கிளாஸுக்கு போய் உட்காந்துட்டேன். இன்னைக்கு மேக்ஸ் சார் பேப்பர் கொடுத்திருந்தாரு. 50க்கு 37 மதிப்பெண். 3 2 மார்க் இதுல விட்டுட்டேன். அதனாலே 6 மார்க் போயிடுச்சு. 6 மார்க் கேள்விக்கெல்லாம் சார் 5 மார்க் தான் போட்டு. அதுக்கப்புறம் கரெக்டா தான் எழுதிருக்கேன் சார்னு சொல்லி ரீகரெக்ஷன் பண்ணி 40 மதிப்பெண்ணா மாத்திட்டேன். எனக்கு இருக்க 8 சப்ஜெக்ட்ல 5 சப்ஜெக்ட்டுக்கான மார்க் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் வாங்கின எல்லாத்துலயும் 40+ தான் எடுத்திருந்தேன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல மட்டும் 35 வாங்கிட்டேன். ஏன்னா அந்த எக்ஸாமுக்கே லேட்டா தான் போனேன்னா ஒரு 10 மார்க் எழுதாமே பேலன்ஸ் 3 சப்ஜெக்ட்டுக்கான மார்க் கொடுத்ததும் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். அப்புறம் காலேஜ் முடிஞ்சு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒர்க் அவுட் செக்ஷன் முடிச்சதும் டேனிஷ் மேனியானா கிரிக்கெட் விளையாடலாம் டர்ஃப் கூப்பிட்டுருந்தாங்க. சரி நாங்க கிளம்பி போயிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா டர்ஃப் போய் 2 hours ஜாலியா விளையாண்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ரூமுக்கு வந்து சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். மறக்காம எல்லாரும் அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா பை.